பலவிதமான இணைய மோசடிகள் விதவிதமா இந்தியால தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளே இது குறித்து பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஏன் போன வாரம் கூட நம்ம சேனல்ல இந்த மோசடி குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி இருக்கிற சமயத்துல நேத்து நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்துல ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் ஒரு அறிக்கை ஒண்ண தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2024வது ஆண்டு மட்டுமே இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் இந்த இணையவழி மோசடியினால கிட்டத்தட்ட 23,000 கோடி பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைபர் கிரைம் போர்ட்டல்ல கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் அதிகமான இணைய குற்றங்கள் வழக்குகளா வந்திருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது கடந்த 2022ல 10 லட்சம் குற்றங்களா இருந்ததாகவும், 23ல 16 லட்சமா மாறினதாகவும், இப்ப இந்த 24வது ஆண்டுல 22.6 லட்சம் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த இணைய மோசடியினால 2023வது ஆண்டு 7,465 கோடி பணத்தை மக்கள் இழந்திருக்காங்க. ஆனா 24வது ஆண்டு கிட்டத்தட்ட 206% அதிகரிச்சு 23 கோடி பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குகளை விசாரிச்ச காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி பார்த்தா கிட்டத்தட்ட 9.4 லட்சம் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2.6 லட்சத்துக்கும் அதிகமான IMEI நம்பர்களையும் முடக்கி இருக்கிறதாகவும் தகவல் கொடுத்திருக்காங்க. இணைய மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலியமா தான் நமக்கு தெரிய வருது. என்னதான் இந்த இணையவழி மோசடி குறித்தும் இணைய குற்றங்கள் குறித்தும் மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் மக்களும் இது குறித்து நிறைய பேர் இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சுதான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். ஆனா இந்த இணைய மோசடி வழக்குகள்ல 2022ல இருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் கிட்டத்தட்ட அதிக அளவுல இந்த இணைய குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுதே தவிர குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. ஆனா ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அரசாங்கம் சரியான முறையில நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த குற்றங்கள் ஓரளவுக்கு குறையதான் செஞ்சிருக்கணுமே தவிர இவ்வளவு முரணாக அதிகரிச்சிருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எழும்பக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. இப்போ உலகமே டிஜிட்டல் மயமாயிருச்சு. இப்போ எல்லாமே டிஜிட்டலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வைத்தே மோசடி செய்யக்கூடிய கும்பல் அதிக அளவுல இப்போ இருக்கு. உதாரணமா கம்போடியா போன்ற நாடுகள்ல 3 நாட்கள்லயே இந்த இணைய குற்றங்கள்ல ஈடுபட்ட 1000 பேரை கைது செய்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்களை இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள் தான் இன்னும் முக்கிய கவனம் எடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அந்த வகையில இந்தியாலயும் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இணையவழி குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் உரிய நடவடிக்கையை எடுக்கணும்.